لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய இடத்திலே அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இறையிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய காரியங்களை லேசாக்கி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொந்தத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை மனிதர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக அறிவோர் அகிலத்தின் தூதரை என்கின்ற தலைப்பின் கீழால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கமான சில விஷயங்களையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேற நுபுவத்திற்கு முன்பதாக நபிகளாக, நபித்துவத்திற்கு முன்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக சொல்லி நம்ம அது சம்பந்தமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய இறுதியில இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நம்ம வைக்கிறோம். அதாவது கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்றவங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்பதாக 13 வருடங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு பின்பு 13 வருடங்கள் மக்காவுடைய வாழ்க்கையை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில அம்சங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நுபுவத் கிடைக்கின்றது யாருக்காவது தெரியுமா? வயது 40 வேற வேற அவ்வளவுதானா? சரி, பார்க்கலாம். நுபுவத் எப்போ கிடைத்தது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய 40வது வயதில் ஹீரா குகையில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறை செய்தி ஆரம்பம். இதுதான் நுபுவத் ஆரம்பம். இறை செய்தி முதலாக அருளப்படுவதுதான் நுபுவத்தினுடைய நபித்துவத்தினுடைய ஆரம்பம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இடத்துல சொல்றாங்க, இக்ரா ஓதுங்க படிங்க அப்படின்னு. மாநபி காரி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாதுன்றாங்க. திரும்ப திரும்ப சொல்லி கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதரை இருக்கு அணைத்து பிடித்து விட்டு திரும்ப விட்டுட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன்னுடைய இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய அந்த 5-6 வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டத்தோடு ஒரு பயத்தோடு ஏதோ ஒன்று தனக்கு நடந்துவிட்டது என்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜம்மீலூனி என்ன போதுங்க, என்ன போதுங்க. அப்ப ஆயிஷா ஃபாத்திமா யாரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த விஷயத்தை? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் கூறி, அதுக்கப்புறம் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் கிறிஸ்தவ மதத்தினுடைய பல விஷயங்களை தெரிந்து வந்தவராக இருந்ததனால் அவரிடத்துல கூட்டிட்டு போய் கேட்கும் பொழுது அவர் வந்தவர் கேப்ரியேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்பதாக சொல்லி அதை உறுதி செய்கின்றார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொஞ்சம் காலத்திற்கு வகை வரல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைக்கிறாங்கன்னு, எனக்கு நடந்தது ஏதோ ஒரு கற்பனையான ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்தை நினைச்ச அந்த நடுக்கத்தை நினைச்சு பயந்து மலைக்கு மேலாக நின்று அல்லாஹ்வுடைய தூதர் பயத்தின் காரணமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றமளிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றமளித்து விட்டு, முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல திரும்பி வந்துருவாங்க. இப்படி பல முறை நடந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பல வருகைகளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்போரே, குல் ஃபஅன்திர்
எழுந்திருங்க, எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் தான் தனக்கு யார் யாரெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர்களோ மிகவும் நெருக்கமானவர்களோ தான் சொன்னால் கேட்பார்களோ அப்படிப்பட்ட உறவுகாரர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இல்லை, முஹம்மது நான் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஆகிய நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த நேரத்துல சொன்ன மாத்திரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதாக சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யும் பொழுது முதலாவதாக யாரா இருக்க முடியும்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வேற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வேற அலி ரலியல்லாஹு அன்ஹு. வேற உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் கொஞ்சம் பிறகுதான். வேற ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர். அப்போ இவங்க எல்லாரும் ஆரம்பத்துல சொன்ன பொழுதிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இது பெரிதாக மக்களுக்கு மத்தியில் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அடுத்த திருமறை வசனத்தை இறக்குகின்றான். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. அதற்கு இடையில பலவிதமான வசனங்கள் இறக்கி அருளப்பட்டாலும் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாங்க, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுங்க அப்படின்னு. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உறவினர்கள் ஒருவர் தான் யாரு? அபூ லஹப். இவங்க எல்லாம் குடும்பங்கள். குரைஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குடும்பம். அவர்கள் ஹாஷிம், அப்துல் முத்தலிப், அப்துல் மனாப் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக குறிப்பிடுவார்கள். அப்ப இவங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தவர்களாக இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதற்கு பயம். ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் உள்ளவர்கள் அல்ல. பிடிவாதம் உண்டு அவர்களிடத்துல, பழமைவாதம் உண்டு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை குறைவாக உண்டு. அதனால தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற வசனம் வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைக்கிறாங்க. தன்னுடைய உறவுக்காரர்களை அழைச்ச நேரத்துல அபூ லஹப் முதலாக அழைத்த அழைப்பு. அப்போ அபூ லஹப் வந்துட்டு, முஹம்மதே நீ அழைத்த அழைப்பு ஒரு நல்ல அழைப்பாக இருக்கும் அப்படின்னா உனக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீ அழைத்த அழைப்பின் காரணமாக நீ மிகப்பெரிய வேதனைகளுக்கு உட்படுத்தப்படுவாய் அப்படின்னு சொல்லி அவன் பயமுடிந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். திரும்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சந்தர்ப்பமாக சொல்லக்கூடியதான் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி. என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு இந்த மலைக்கு பின்பதாக யா சபாஹா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுகிறார். யா சபாஹா, அந்த சபாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எச்சரிக்கப்படுறது, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு உள்ளதை எச்சரிக்கை செய்வதற்காக யா சபாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பு விடுத்து அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் யா சபாஹா அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை கொடுத்த நேரத்தில் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வர்றாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர்கள். ஒவ்வொரு மக்களா வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் யா மஅஷர குரைஷ், ஓ குரைஷிகளே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டரு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், அதாவது விற்பனை செய்து கொள்ளுங்கள். என்ன விஷயத்தை? லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் உங்களிடமிருந்து என்னால் தடுக்க முடியாது. யா பனி அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகளே,
அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகளை எல்லாரும் அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் உங்களை என்னால் தற்காத்துக் கொள்ள முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய வேலைகளில் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா சஃபியா அம்மத்து ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அதாவது சாட்சி சஃபியாவே, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனிடமிருந்து வரக்கூடிய அந்த தீங்கிலிருந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் இது பலனை தேடிக்கொள்ள முடியும். யா பாத்திமா, பாத்திமாவே, உனக்கு என்னுடைய சொத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், உனக்கு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியவற்றிலிருந்து உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் என்னால் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் வேறு யாருமே இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன மாத்திரத்தில் அபூ லஹப் என்ன பண்றான் அப்படின்னா மண்ணை அள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் மேல வீசுறான். நீ இதற்குத்தான் எங்களை அழைத்தாயா, தப்பத், நீ நாசமாகட்டும், நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அபூ லஹப் வார்த்தை விடுறான். அல்லாஹ் வசனத்தை கட்டினான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபீ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் சம்பாதித்தது, அவன் சேர்த்து வைத்தது, அவனுடைய செல்வங்கள் அவனுக்கு பயனளிக்காது என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கணும். அவனுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அவன் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது அழைப்பு, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெற்ற முதலாவது அழைப்பு. ஆனால் பிரபல்யமானவில்லை, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணி. உண்மையிலேயே மக்கா வாழ்க்கையை நம்ம முழுவதுமாக எடுத்து பார்த்தால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அந்த மக்காவுடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்தது லா இலாஹ இல்லல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த சமுதாயம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வழிகேடான காரியத்தில் இருந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு மற்ற கடவுள்களிடம் அவர்களைத்தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரச்சாரம் ஆரம்பத்துல இப்படி கொஞ்சமா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியில் பகிரங்கமான அதை சொல்லல, தன்னுடைய உறவுக்காரர்களுக்கும் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தை இறக்குகின்றான். அதாவது உங்களுக்கு ஏறப்பட்டதை நீங்கள் சொல்லிவிடுங்கள், முஷ்ரிக்கீன்களை முஷ்ரிக்கீன்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவங்களை நீங்க கண்டுகொள்ள வேண்டாம், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் ஏதோ ஆள் சேர்க்கிறது மாதிரி இருக்கு, வேற எதுக்கோ திட்டம் போடுறது மாதிரி இருக்கு, நம்முடைய இந்த கொள்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது போன்று உள்ளது, இவர்களை விடக்கூடாது என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பலவிதமான, அதாவது ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொள்கை பரகுதுன்னா மக்கள் மத்தியில அது நல்ல கொள்கையே கெட்ட கொள்கையே பரவும் பொழுது விமர்சிக்கக்கூடியவங்க எப்படி விமர்சிப்பாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களை பத்தி இவங்க பொய்யானவங்க, இவங்க மோசமானவங்க, அவங்க இப்படி இருந்தவங்க அப்படி இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அளவுல சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரையும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி இவர் மக்கள் மத்தியில ஒரு சூனியத்தை பரப்புறாரு. என்ன சூனியம்? குடும்பங்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறாரு, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை, தாய் தந்தைக்கு மத்தியில பிரிவினை, உறவுகளுக்கு மத்தியில பிரிவினை, நண்பர்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சூனியத்தை மக்கள் மத்தியில பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இது பிரச்சாரம் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை விடவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கட்டங்களில் தனக்கு தெரிந்தவர்களுக்கு எந்த அளவிற்கு என்றால் ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது மக்கள் குறைஷிகள் தீர்மானிக்கிறாங்க, முஹம்மது சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், முஹம்மதுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், ஹாஜிகளுக்கு நாம எச்சரிக்கை பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம்னா
எல்லாரும் பலவிதமாக இவர் வந்து பைத்தியக்காரர், இவர் சூரியக்காரர், ஜோசியக்காரர் இப்படி எல்லாம் சொன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முகீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அழைச்சு முஹம்மது சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேளுங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்டுட்டு அவரை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்து குறைஷ்கள் அவர் கேட்கிறாரு, சரி நீங்களே சொல்லுங்க, அவர் எந்த மாதிரி சொல்லலாம்? அவரை நம்ம பைத்தியம் சொல்லலாம், பைத்தியக்காரர்கள் சொல்லலாம். அவர் முகீரா சொல்றாரு, பைத்தியத்தினுடைய அடையாளங்கள் அவரிடத்துல இல்ல, மக்கள் நம்ப மாட்டார்கள். சரி குறிகாரன் சொல்லலாம், குறிகாரனுடைய குளறுபடியான வார்த்தைகள் போன்று அவருடைய வார்த்தைகள் இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜோசியக்காரன் சொல்லலாம், ஜோசியக்காரனுடைய அதாவது தப்பும் தவறுமான வார்த்தைகள் என்பதாக அவர்கள் நினைக்கலாம். இல்ல, அவர் தப்பும் தவறுமான வார்த்தைகள் சொல்வது இல்லை, நல்ல வார்த்தைகளை தான் சொல்றாரு. சரி சூரியக்காரர்கள் சொல்லலாம், கடைசியில சூரியக்காரர், அதுக்கும் அவருடைய வார்த்தைகள் அதாவது சூரியத்தினுடைய வார்த்தைகள் போன்று மக்களை சூரியப்படுத்துவது போன்ற வார்த்தைகளும் அல்ல. சரி ஷாயர்னு சொல்லலாம், கவிஞர்னு சொல்லலாம். கவிஞர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பயன்படுத்த கவிஞர்களை நான் எனக்கு தெரியும், கவிஞர்களுடைய வார்த்தைகள் போன்றும் அல்ல, ஏதோ வித்தியாசமாக இவர் சொல்கிறார். சரி ஒரு வழியை ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி சூரியக்காரர்களை முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்களிடம் ஆதிகளிடம் இங்க முகம்மது ஒரு சூரியக்காரன் இருக்கிறான், அவன் மக்கள் மத்தியில சூரியத்தை பரப்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பல மக்கள் ஆதிகளாக கஅபத்துல்லாஹ்விற்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வந்த பொழுதிலும் கூட அவர்களுடைய கால்களில் பஞ்சு வைக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வேத வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே நுழைந்தது. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, யாருடைய உள்ளம் திறந்த உள்ளங்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய செய்திகள் உண்மை என்னவென்றால் எனக்கு தெரிந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இஸ்லாம் உடனடியாக பாயும். அதை நம்ம நபித்தோழர்களுடைய வரலாற்றை எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன உணர்ந்ததுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டங்களில் எந்த கட்டத்திலும் தன்னுடைய பிரச்சாரத்தை விட்டுவிடவில்லை. ஆனால் இப்ப நமக்கு மத்தியில கொஞ்சம் தௌஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் கொஞ்சம் நல்ல வீரியம் அடைந்துச்சு, அப்படிதானே? இப்ப எங்க பார்த்தாலும் தௌஹீத்வாதிகள், எங்க பார்த்தாலும் தௌஹீத்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு உள்ளதுனால நமக்கு மத்தியில் தௌஹீத் பேசக்கூடிய சூழல் சுருங்கி போயிடுது, ரொம்ப குறைவானதாக ஆகிவிட்டது. ஏதோ முழுசா தௌஹீத்வாதிகளாக இருப்பதை போன்றோம். அப்படி இல்லை, நமக்கு மத்தியில் எத்தனையோ அல்லாஹ்வை தெரியாத மக்கள், எத்தனையோ குராபாத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அனுப்பி வருகிடக்கூடிய மக்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு உள்ள மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்களை எந்த கட்டத்தில் எப்படி சொன்னார்கள் என்பதாக நமக்கு தெரியல. இது மக்கள் பிடிவாதமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு பல கட்டங்களில் சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கியதையோ ஆசை. ஆனா நம்ம சொல்லவே இல்லை, நம்ம முடிவு பண்ணிடுறது அவனுக்கு அவனுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்காவுடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்தக்கூடிய பிரதானமான அம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஏச்சுக்களுக்கு ஆளானார்கள். ஏச்சுக்கள் முடித்ததற்கு பின்னால் பயமுறுத்தினாங்க. எப்படி எல்லாம்? முதல்ல முஹம்மதை நாங்கள் அதாவது இரண்டாவது கட்டமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக சில தில்லுமுள்ளான விஷயங்கள், அவரை பயமுறுத்துவது போன்றான விஷயங்களை பரப்புறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். உதாரணமாக ஆரம்பத்தில் தௌஹீத் பரவக்கூடிய நேரத்தில் இந்த தௌஹீதுக்கு மிக பிரதானமாக பேச்சாளர்களாக, மிக பிரதானமாக பரப்பக்கூடிய மக்களாக இருந்த மக்களிடம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதல்ல ஏசி இருப்பாங்க, பேசி இருப்பாங்க. இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக அடிப்பாங்க, கல்லால் அடிப்பாங்க, ஏதாவது பயமுறுத்துற மாதிரி கொலை மிரட்டல்கள் விடுவாங்க. ஆனா கொலைக்கு போக மாட்டாங்க, பயமுறுத்தக்கூடிய மற்ற காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது கட்டமாக மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை வீரியப்படுத்தி பகிரங்கமா சொல்றாங்க. இப்பொழுது சொல்லக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா,
இஸ்லாத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சில மக்களை கொண்டு உதவி தேடினார்கள் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், சில மக்களை கொண்டு நீ எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம بأحب هذين الرجلين إليك بأبي جهل أو بعمر بن الخطاب. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய மனிதர்களில் இந்த இரண்டு மனிதர்களில் யாரோ அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னு கத்தாப், அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை கொடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பகிரங்கமாக அவர் மூலியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் வரக்கூடிய செய்தி, நாங்கள் பிரச்சாரத்தை மறைமுகமாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதி கிடைத்தது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ஃபித்னாவுடைய வாசல் என்பதாக இறுதி காலத்தில் சொன்னார்களோ, அதே போன்று உமர் இஸ்லாத்திற்கு வந்ததும் இஸ்லாத்திற்கு உறுதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பின்னர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய வீரம் மிக்க துணிச்சல் கொண்ட மக்கள் இஸ்லாத்திற்கு வந்த நேரத்தில் இஸ்லாம் மக்கள் மத்தியில் வீரியமாக சொல்லப்படுகின்றது, குறைஷிகளுக்கு மத்தியில் பேசப்படுகின்றது. இப்ப என்ன ஆகும்? நேருக்கு நேரா எதிர்கொள்றாங்க நம்மள, நம்ம மக்கள் நம்மை நேருக்கு நேராக எதிர்கொள்கின்றார்கள் என்பதாக சொல்லி இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அடி உதைகள் விட ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றவர்களுக்கு அடி உதைகள் நம்ம பார்க்கலாம். சப்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த சோகம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, இன்னும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு நடந்த சோகங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக தொழுது வந்தவர்கள் பகிரங்கமாக தொழுவாங்க காபத்துல்லாஹ்வுக்கு வந்து. அப்பொழுது தொழக்கூடிய நேரத்தில் நாம் அறிந்த சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் மேல் குடல்கள் போட்டப்படுகின்றது. ஒட்டக குடல்கள், மாட்டோட குடலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், எவ்வளவு பெருசா இருக்கும். சுஜூதில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒட்டகத்தினுடைய குடல்கள் போடப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரால அதை நகர்த்த முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்துதான் அதை நகர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மக்கத்து குறைஷ் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய சாமியை அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் போட்டு இருக்கிறான். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த செய்தி எட்டியதற்கு பின்னால் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை தட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை தடுக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கக்கூடிய பாதைகளில் அபூ ஜஹல் கற்களையும் முட்களையும் போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வேதனைப்படுத்தினான். அபூ ஜஹலுடைய மகன் அல்லாஹ்வுடைய தூதரை வேதனைப்படுத்தினான். இதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான இந்த சோதனைகளுக்கு பின்னால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்கள் முடிவு பண்றாங்க, இவங்களை இப்படியே விட்டா சரியாகாது, இவங்களை ஊர் விளக்கல் பண்ணிடணும். இது தௌஹீத் பரவக்கூடிய ஆரம்ப கட்டத்துல அந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்கலாம். எங்க ஊர்களில் எல்லாம் கமாலுதீன் மதனி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த பாதிப்புக்கு ஆளானாங்க. ஊர் விளக்கல் பண்ணிடுவாங்க. எப்படி எல்லாம்? அவங்களோட பேச மாட்டாங்க, அவங்க கூட கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டாங்க, திருமண உறவு வைக்க மாட்டாங்க, அவங்களோட வியாபாரம் பண்ண மாட்டாங்க, அவங்க நிகழ்வுகளை கலந்து கொள்ள மாட்டாங்க. இதை எல்லாம் மக்கத்து குறைஷிகள் அவர்களுடைய சகோதரர்களுக்கு எதிராகவே இதை பரப்புறாங்க. இந்த ஒப்பந்தத்தை எழுதி காபத்துல்லாஹ்வை தொங்க போடுறாங்க. ஆனால் இதை ஆரம்பத்திலேயே குறைஷிகளில் காஃபிர்களாக இருந்த மக்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அண்ணன் தம்பி, தன்னுடைய குடும்பத்தார், அப்துல் மனாஃப் குறைஷ், அப்துல் மனாஃப் எந்த இதில் உள்ளவர்? குறைஷ்ல உள்ளவர். அப்போ அவர்களுக்கு எதிராகவே நம்ம இப்படி இருக்கிறதா? கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அப்துல் மனாஃப் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அப்படியே ஊர்விளக்கல் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யாம, அவங்களுக்கு உணவுகள் கொடுக்காம, மக்காவுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்ததுன்னா உடனே அதை மற்றவர்கள் காலி செய்துவிட்டு அவர்களுக்கு உணவே இல்லாத சூழலை ஏற்படுத்தி அவர்களுடைய பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் பொருட்களையும் காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் தோள்களையும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கும் பட்ட கஷ்டங்கள்.
மிகப்பெரிய சோதனைகள். அந்த 3 வருடங்கள் நிறைவாகக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா, இவ்வளவு காலங்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொன்னு அபூ தாலிப். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிபும் மரணமடைகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த வருடத்தை வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்யும் பொழுது, அதாவது கவலைக்கான வருடம், அதாவது வருத்தத்திற்கான வருடம். அல்லாஹ்வுடைய இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்துல் முத்தலிப் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக எதிர்க்கல, மறைமுகமாக பல கட்டங்களை இப்படி குடலை கொண்டு போடுறதும் அதாவது அடிக்கிறது, சில விதமான துன்புறுத்தல்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டங்கள்ல அப்துல் முத்தலிப் வந்து குறைஷிகள் சொல்லுவாங்க, உங்க சகோதரமான விலக்கி வைங்க, அவரிடத்துல சொல்லுங்க, அவருக்கு ஏதாவது ஆட்சி அதிகாரம் வேணுமா, நம்ம குடிக்கிறோம், அவருக்கு ஏதாவது சொத்து பணம் மேல ஆசை இருக்கிறாங்க செய்யறோம், அவருக்கு ஏதாவது பெண்கள் வேணுமா, நாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், அவருக்கு ஏதாவது உடல் பலகீனமா இருக்கிறாரா, அவருக்கு குணப்படுத்துறோம், அவருக்கு என்ன வேணும் எல்லாமே நாங்க பண்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நான் உங்களிடத்துல கேட்கலாம். நான் உங்களிடத்துல கேட்பது லா இலாஹா இல்லல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் என்பதாக நடக்குது. என்ன மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்துல் முத்தலிப் பாதுகாப்பா இருக்கிறார்கள். ஆனா பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கான அடிமைகளாக, அதாவது அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு தாழ்ந்தவர்களாக அந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்ட 2ஆம் வர்க்கத்தினர்கள் எல்லாம் ரொம்ப வேதனைகளுக்கு ஆளான அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அபிசீனியாவுக்கு பிரயாணம் செய்வதற்காக, ஹிஜ்ரத் செய்வதற்காக மக்களுக்கு ஏவுறாங்க. ஆரம்பத்தில் முதலாவது ஹிஜ்ரத்தில் ஒரு 17-19 நபர்கள் ஹிஜ்ரத் பண்றாங்க. அப்ப போனதற்கு பிறகு அந்த ஹிஜ்ரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ருகையா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ருகையாவும் அந்த ஹிஜ்ரத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பாத்தீங்க. அங்க போனதற்கு பிறகு அங்க அதாவது அதுல பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் இப்படின்னு சொல்லிட்டு அபிசீனியா நோக்கி பிரயாணம் பண்றாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை கூட்டிட்டு போறாங்க. போனதற்கு பிறகு அந்த மக்கள் அந்த அபிசீனியா மன்னரிடத்துல இங்க அம்ர் இப்னு ஆஸ் அவர் அந்த நேரத்தில் இஸ்லாமியம் ஏற்றுக்கொள்ளல. அவர் இந்த மக்களை நீங்க விட்டுருங்க, இவங்க எங்க ஊர்ல இருந்துட்டு மதம் மாற்றவங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக பல விதமான விஷயங்களை சொல்லி உங்களுடைய மதத்தை பற்றியும் உங்களுடைய வசனங்கள் ஆரம்பிக்கிறார்கள். சூரா மரியம் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சென்ற அருள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம கொடுத்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் மரணித்ததற்கு பின்னால் யாராவது தனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டார்களா? எங்காவது ஒரு கூட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தாயிப் மக்கள் மிகச்சிறந்த மக்களாக இருந்தார்கள் என்பதாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அப்ப அந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. தாயிப்புக்கு போய் அந்த மக்களிடத்துல எதிர்பார்த்து போன விஷயம் ஒன்று, ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு சென்றார்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து துரத்தினார்கள் என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த நேரத்துல மலக்குமார்கள் இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை சொன்னால் நாங்கள் நசிக்க விடுகின்றோம் என்று சொன்ன நேரத்தில், வேண்டாம், இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுடைய பின்னால் வரக்கூடிய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளலாம். நான் எப்படிப்பட்ட மனிதன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வஹி இறக்குகின்றான் என்ற செய்தி எல்லாம் சொன்ன நேரத்துல அந்த மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவங்க வாழக்கூடிய சூழல் எப்படிப்பட்டதுன்னா, யூதர்கள் அவர்களுக்கு இந்த நுபுவத் சம்பந்தமான ஒரு அறிவு இருந்துச்சு. நபி அது அவர் இப்படித்தான் இருப்பாரு, அவர் இறை தூதர்னு சொல்லுவாரு, அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டதுன்னு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்ததுனால வந்த 6 மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பைஅத் செய்யறாங்க. அகபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. என்னது? நாங்க எங்களுடைய ஊருக்கு சென்று எங்களுடைய மக்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றோம், நாங்க கலந்துரையாடுறோம், எங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அடுத்த வருடம் அதே போன்று மக்கள் திரும்பி வருகிறார்கள். 15 நபர்களாக வர்றாங்க.
இப்போ ஹிஜ்ரி ஹிஜ்ரி இல்ல, இப்போ அதாவது நபித்துவத்தினுடைய 12வது வருடம், அதாவது ஹஜ்ஜுடைய காலம். அந்த நேரத்துல 15 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த அக்கபாவுடைய உடன்படிக்கை எடுக்கின்றார்கள். இது 2வது அக்கபா உடன்படிக்கை. என்ன ஒப்பந்தம் கொடுக்குறாங்கன்னா, நீங்க எங்க ஊருக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு இடம் தரணும், தங்குறதுக்கு எல்லா விதமான வசதிகளையும் தரணும், உங்களை நாங்க பாதுகாக்கிறோம், எல்லா விதமான விஷயங்களையும் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த கணம் அந்த ஹிஜ்ரத்திற்காக தயாராகின்றார்கள். அப்ப இவ்வளவு காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில் போராடி கொண்டிருந்த போராட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் பலவிதமான துன்பங்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 14 வருடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த காலத்தில் இறுதி பகுதியில தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணம், அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நெருங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உரையாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் நாம் எதற்காக சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் உங்களை